பிஏ தமிழ் படிச்சிருக்கீங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் தமிழை அப்படின்னா இப்போ இந்த காலகட்டத்தில் தாய்மொழி படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கைனா இது குறையுது. நீங்கள் பிஎட் பண்ணணும், அரசுலையாச்சும் பண்ணிக்கணும். உங்கள் குழந்தைக்கு நாளைக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு எங்கள் அம்மா ஒரு டீச்சர்னு சொல்கிறதுக்கு அந்த குழந்தை ஆசைப்படும். 10 மணி அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் படிக்கிறத விட்டுறாதீங்க. வீட்டில் இருந்துக்கிட்டே படிக்கலாம். இப்போலாம் வீட்டில் இருந்துக்கிட்டு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் நிறைய பண்ணுறாங்கல்ல, பிஎட்லாம் கரஸ்பாண்டன்ஸில் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து இல்லை எம்ஏ ஆச்சு படிப்பை வந்து பெண்கள் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் தொடர்ச்சியாக. சொல்லியிருக்காங்க இல்லையா? வெரி குட். வீட்டுக்கு ரொம்ப நல்லா முத்து பேருக்கு ஏற்ற மாதிரியே முத்தான ஒரு பார்ப்போல் இருக்கு. எப்படிமா எங்கே இருக்கு வீடு? எங்கே வரோம்? இவ்வளோ தூரம் அங்கேயே போய் உங்கள் வீட்டுக்காரரு பழக்கத்தில் அறிமுகமாயிட்டாரா? அது தெரியுது எனக்கு. சென்னை கம்பேர் பண்ணும்போது நம்ம காரைக்கால் எப்படி பிடிச்சிருக்கா? எதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு எப்படி சொல்றதுன்னா, இது அம்மா வீடு, அது வீட்டுக்காரர் வீடு. ஸோ உங்களுக்கு என்ன பெண் குழந்தை வேணுமா, ஆண் குழந்தை வேணுமா? எதுனாலும் பரவாயில்லையா? இல்லை பெண் குழந்தைனா ரொம்ப இஷ்டமா? இல்லை சார், எந்த குழந்தை பிறந்தாலும் நல்லபடியாக பிறக்கணும். அதுதான். சரி, இங்கே பெண் குழந்தை பிறந்தா ஏதாச்சும் புனிதவதின்னு பேர் வைப்பீங்களா? இல்லை ஸ்டைலிஷாக ஏதாச்சும் பேர் வைப்பீங்களா? அது மாதிரி பேர் எல்லாம் வச்சுருப்பீங்களா நீங்கள்? உங்கள் பேர் என்ன? ஓதாமி. உங்களுக்கு அப்பா இல்லாத ஒரு நேரத்தில் அவங்க அம்மா கஷ்டப்பட்டு பிஏ வரைக்கும் படிக்க வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் உங்கள் குழந்தைய அதிக மேலேயாச்சும் படிக்க வைக்கணும். கண்டிப்பாக சார். படிப்பு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கடைசி வரைக்கும். சரி, உங்கள் குழந்தை பிறகு எங்களுக்கு சொல்லி அனுப்பு. கண்டிப்பாக சொல்கிறேன் சார். முத்து இங்கே வருவார் இல்லையா? முத்துவை கூட்டிகிட்டு வாங்க. நீங்கள் சொந்த இடமா? அப்போ ஒரு வீடு நல்ல எந்த வீடு கட்டிக்கிறக்கூடாதா? கல் வீடு வைக்கிறேன் சார். விளையாட்டு பொருளாக அந்த வரையா? ஆமாம் சார். கை கொடு சார், கை கொடு. அம்மா சொல்கிறத கேட்க சாப்பிட்றா நல்லா இருக்குண்டா அப்படின்னு எதையும் வாங்கி சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி அவங்க வைக்க மாட்டேங்கிறாங்க சார். வராங்கன்னா கடன் வாங்கி அந்த கடனை அடைக்கிறதுக்கு தான் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறாங்க. அதுலேருந்து ஒரு ஸ்டெப் நம்ம முன்னுக்கு வரணும்னு அவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க.